ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா. நிறைய ஃபன்னு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். எந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கோட வீட்டில் தான் அவன் பெட்ரூமில் உட்காந்துருக்கான். தலையில் ஒரு பெட்ஷீட்டு போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து இந்த நீஸ் ரெண்டு இருக்கும் இல்லையா, அதை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான். கண்ணுலேருந்து டியர்ஸ் அப்படியே வெள்ளை பெருக்காக ஓடிட்டுருக்கு. பத்தாததுக்கு ஒரு பக்கம் கிளாஸ் இருக்குது, ஒரு பக்கம் சரக்கு இருக்குது. அவன் கொஞ்சம் அழுகிறது, அந்த சரக்கு எடுத்து கிளாஸில் ஊற்றி அதை கொஞ்சமாக குடிக்கிறது, அழுகிறது, கொஞ்சோண்டு ஊற்றி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு எதிக்க ஜிம்மன் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்ருக்குறாரு. ஊத்து மச்சான், அந்த கருமத்தை நீயே பண்ணிக்கோ, சரி விடு, அதை நானே பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஊற்றி குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். டி குடிங்க. ஜிம்மன் விடுறா, இன்றைக்கி என் மனசே உடஞ்சி போயிருக்கு. நான் இந்த பாட்டிலை ஃபுல்லாக காலி பண்ணணும். நீ பாரு ஜங்கு, நீ நீ மோஸ்ட்லி குடிக்க மாட்டேன். இவ்வளவுக்கெல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், செத்துக்கிட்டு போயிடுவேன். என் இதயம் இருக்குல்ல, அதுவே செத்து போச்சு. நான் செத்தா என்ன தப்பா? தப்பா டே, என்னடா நடந்துச்சு? 1 மணி நேரமாக உட்கார வச்சு குடிச்சிக்கிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கடா. என்னன்னு கேட்டால் சொல்கிறியா நீ? பாத்தியா நீ என் காதல் வலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் பாட்டில் எடுக்கிறான். என் காதல் அந்த வலி, அதில் நான் அழுகிற உனக்கு ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கா? டே, ஒரு அளவுக்கு தான்டா. நானும் 1 மணி நேரமாக ரெஸ்ட்டும் கூட போகாமல் உட்காந்துருக்கேன். சாவடிச்சிருவேன். என்ன நடந்துச்சு சொல்லு. ஏன் கேட்குற? சரி கேட்கல ஜிம்மன், நீ தானே கேட்கணும். சொல்லு. இந்த கடவுள் இருக்கார்ல, ஏன்டா என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி விளாண்டாரு? ஏன் என்னாச்சு உனக்கே தெரியும்ல. நான் ரொம்ப ஆசையாக அவர்கிட்ட என்ன கேட்டேன்? ஒயனை தானே கேட்டேன். நான் ஒயனை தானே கேட்டேன். அதை கொடுக்க மாட்டாரா? அவருக்கு என்ன எம்எல்ஏ அப்படி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்கிறா. ஜெமின் பிடிச்சி இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. ஏண்டா என்னடா ஆச்சு? பாத்தியா, இப்போ தான் சீரியஸ்னஸ் புரியுதா உனக்கு? டே லூசு பையலே, நேற்று என்ன நடந்துச்சு? ஐயோ, நான் அதை கேட்க மறந்துட்டேனே. என்னடா நடந்துச்சு? என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு மச்சான். இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றேன். எச்சி சொல்லு, நான் சொன்ன மாதிரி பண்ணியா? ஞாபகம் வந்துருச்சு. இந்த கேவலமான ஐடியா போட்டு கொடுத்தவன் நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே உததான் அவர் பெட்டிலேயே பல்ட்டி அடித்து போய் எழுந்திரிச்சு உட்காடுறாரு. எது கேவலமான ஐடியாவா? டேய் மச்சான், உனக்கே தெரியும் காலேஜில் என் பேர் என்ன தெரியுமா? லவ் குரு. ஒரு லவ்வுக்கு நான் பிளான் போட்டு கொடுத்தேன், கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் ஆகும். அது எப்படி? உனக்கும் சக்ஸஸ் தானே அழகிருக்கணும். அப்போது எனக்கு ட்ரீட் வைக்க பயந்துக்கிட்டு தானே ஓன்னு அழுதுகிட்ருக்க. எடு செருப்பை. ட்ரீட் வைக்க பயந்துக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்ருக்கேனா? நேற்று என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்துச்சு? டே என்ன நடந்துச்சு சொல்லு. இப்போ எனக்கு கேமல நம்பிக்கை இருக்குது, நான் போட்டு கொடுத்த பிளான் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. நான் தெய்வம் மீறி ஏதோ சொதப்பிருக்கிறேன்னா அப்போ நீ தாண்டா ஏதோ சொதப்பிருப்ப. என்ன நடந்துச்சு சொல்லு. அட பாவி, நான் சொதப்புனா? என் காதலே சொதப்பிருச்சு. ஏண்டா என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது அவன் படுத்துக்கிட்டு உருண்டு அழுகிறான். சின்ன குழந்தைங்க சாக்லேட்டு கழுவுல அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கான். தூக்கி இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. மரியாதையாக சொல்கிறியா இல்லையா? சொல்கிறேன் கேளு. என்ன நடந்துச்சு? நான் சொன்ன மாதிரி தானே பண்ணினேன். பண்ணுனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் ஒரு அழகான ரெஸ்டாரண்ட்டு லேக் சைடு செட்டப் மாதிரி இருக்குது. அந்த லேக் சைடில் ஒரு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 மெம்பர்ஸு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹைஃபையாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைட்டான மியூசிக் ஓடிட்டுருக்கு. கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜங்குக்கு உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ என்ன அழகாக இருக்கிறான். அந்த ஃபோர்க் எடுத்து கட் பண்ணி வாயில் வைக்கிறா. லிப்ஸா இல்லை ஃப்ளவர் லீஃபானே தெரியலேடி, இப்படி வச்சுருக்குறாளே. ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஹேரை ஒதுக்கி விட்றா பாரு. ஸ்பெக்ஸ் போட்டாலும் நம்ம ஆள் அழகு தாயா. சே, எவ்வளோ நோண்டு கண்ணு, நோண்டு நோசு. இந்த கன்னத்தில் இருக்க குழி அங்கே தான் விழுந்துட்டோன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு மச்சம் நம்மள மாதிரியே இருக்கிறான். சிச்சி கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறா.
எப்போதும் ஆஃபீஸ் அவுட்ஃபிட்லேயே பார்த்து என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே வேன். சாப்பிடு சாப்பாடு பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. நீ சாப்பிடல? ஆ நான் சாப்பிடணும் இரு. கரெக்டாக இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஏதாச்சும் பேசணுமே, அப்போ தானே கரெக்டாக இருக்கும். ஒயன் ஒயன் என்ன சொல்லு. இல்லை, எப்போதும் ஆஃபீஸ் அவுட்ஃபிட்லேயே இருப்பியே, இன்னைக்கு என்ன புதுசாக ஷர்ட்டு ஸ்கர்ட்டெல்லாம் போட்டிருக்க? நீங்கள் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனுக்கு நீங்கள் பார்த்ததே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிச்சு. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, நீ வான்னு சொன்னேல்ல? ஆமாம், பின்ன அதுக்கு எப்படி ஆஃபீஸ் அவுட்ஃபிட்லேயே வர முடியும்? கரெக்ட் இல்லை. அதுக்கே வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிக்கிட்டு நீ சாப்பிடு. வேணும்னா இந்தா இதையும் எடுத்து வச்சுக்கோ, எனக்கு போதும். ஏன் டயட்டில் இருக்கியா என்ன? நீ டயட்டில் இல்லைனாலும் அழகாக தானே இருக்க. என்ன இல்லை, கரெக்டான வெயிட்டில் இருக்கே, ஏன் இதெல்லாம் சாப்பிடாம ஒதுக்கி வச்சுருக்க? அதான் நைட்டில் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது. அவ்வளோதானே, என் கையை பிடிச்சிட்டு அழகாக ஒரு நைட் வாக் வந்துன்னு வச்சுக்கோ, உனக்கு எல்லாமே சரியாயிடும். வாட்? இல்லை வயன், ஒரு குட்டியாக வாக் பண்ணனா உனக்கு சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நீ டயட்டெல்லாம் இருக்காத சரியா? நீ இப்படி அழகாக கொழுக்கு முழுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கிறது தான் நல்லா இருக்கு. ஏதோ உளறிட்டோன்னு நினைக்கிறேன். முறைக்கிறா. இப்போ கரெக்டாக தான் உளறிட்டோம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன் சரியா? அது சரி, என்ன ஃப்ரெண்ட் யாரும் வரலையா என்ன? வருவானுங்க. பர்த்டே யாருக்குன்னு சொன்ன? பர்த்டே ஜிம்முனுக்கு தான் பர்த்டே. ஜிம்முனுக்கா? அது ஆமாம், சத்தியமாக ஜிம்முனுக்கு தான். இல்லையே, இப்போ தானே ஜிம்முனுக்கு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை இன்றைக்கி தான் அவன் பிறந்தான். அந்த கம்யூனிட்டி இன்றைக்கி தான் இந்த உலகத்துக்கு வந்த நாள். அதான் இன்றைக்கி கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீ சாப்பிட்டுட்டே இரு, அவன் வந்துடுவான் சரியா? கேக்கு வாங்க போயிருக்கான். என்னது, அவன் பர்த்டேக்கு அவன் கேக் வாங்க போனானா? ஐயோ ஆமாம்ல. ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, ஜிம்முன்னு ரொம்ப நல்ல பையனா, அதனால் அவன் பர்த்டேக்கு கேக்கு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஆர்ஃபனேஜில் எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்துடுவான். அதைத்தான் சேர்த்து கேக்கு வாங்கி வருவான்னு சொல்லிட்டேன். கரெக்டு தானே? வலியுது. அதுக்குள்ளேயுமா வாயிலேருந்து வந்துருச்சு ஃபுட்டு. நம்மளே காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கே. ஓகே, வயன் என்ன? இல்லை, நானும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக எங்கள் அப்பா கிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுற. ஏன் நீ யாருக்கிட்டேயும் மிங்கிளாக மாட்டேங்கிற? லைட்டாக பேசி கூட சிரிக்க மாட்டேங்கிற? ஏன் உனக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா? என்னை பார்த்தா உனக்கு நான் லூசு மாதிரி இருக்கா? இல்லையே நீ யார் சொன்னா? அந்த மாதிரிலாம் இல்லையே. அப்புறம் ஏன் அப்படி திடீர்னு கேட்குற? இல்லை, ஒர்க் தானே பார்க்கணும், அதுக்கு தானே ஆஃபீஸ் வரும், அதுக்கு தானே உங்கள் அப்பா கிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் எப்படி நான் பேசி சிரிப்பேன்? கரெக்ட் இல்லை? கரெக்டு தானே? கரெக்டு தான் நீங்கள் சொன்னால் கரெக்டு தான். ஐயோ, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? 3 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளேயும் எனக்கு மூச்சே நின்றும் போல இருக்குது. இவன்கிட்ட 10 வார்த்தை பேசுகிறதுக்குள்ளேயும் பயத்தில் ஹார்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும் போல இருக்கேன். ஓகே ஜங்கு, நான் கிளம்புறேன். எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேபிளை விட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிடுறான். நீங்களே எழுந்திரிச்சிடுறீங்க. என்ன அதுக்குள்ளேயும் கிளம்புற? இல்லை, நீ சொன்னல ஒரு 1/2 தான் ஆகணும். 1/2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அடி பாவி, ஓ பஞ்சுவாலிட்டியில் பஞ்சாமிரதத்தை கொண்டடிக்க 1/2 தான் ஆகணுமா? முன்ன பின்ன ஆகும்ல? இல்லையே, நீ 1/2 தானே ஆகணும்னு சொன்னேன்.
ஈ ஜிம்முன்னு வரணும்ல வயன். அட்லீஸ்ட் நீ ஒரு பர்த்டே விஷனாச்சும் பண்ணணும்ல. பாவம் இல்லை அவன். உன் பர்த்டே விஷக்காக அவன் வெயிட் பண்ணுவானே. அவன் உன் ஃப்ரெண்டு. அவனை நான் ஒரு 2 டைமுக்கு தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில். அப்புறம் நீ பார்த்துருப்ப. அந்த நாய் என் கூடயே தான் இருக்கும். என்ன பப்புக்கு பார்க்க மட்டும் தான் போவோம். என்ன கரெக்ட் இல்லை? ஆஃபீஸ் வர மாட்டோம். நாங்கள் போகிற இடத்துக்கு நீ வர மாட்ட. நீ போகிற இடத்துக்கு நான் மட்டும்தான் வருவேன். கரெக்டு தான். இருந்தாலும் பர்த்டே யோசிச்சு பாரேன். ஒரு விஷ் பண்ணால் தப்பு கிடையாதுல்ல. எவ்வளோ மணி நேரம் ஆகும்? இதோ இப்போ வந்துடுவான். கரெக்டாக எக்ஸாக்டாக 3 நிமிஷத்தில் வந்துடுவான். அது என்ன 3 நிமிஷம்? ஐயோ அயன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பார்ப்ப, பர்ஃபெக்டாக இருப்ப, பர்ஃபெக்டாக டைம் மெயின்டைன் பண்ணுவேன்ற மாதிரி என்கிட்ட எல்லா கேள்வியும் பர்ஃபெக்டாகவே கேட்டா என்ன அர்த்தம் அயன்? எனக்கு ஆன்சர் பண்ணவே வராது. உனக்கு தெரியும்ல. என்னமோ லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க. கரெக்ட் இல்லை? கரெக்டு தான். ஆமாம், நான் தான் லைட்டாக லூஸ் மாதிரி பண்ணுறேன். நீ அப்படிக்கா உட்காரு. கம்னாட்டி 3 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுடா. ஓயன் அங்கே பாரு. அப்படிங்கும்போது நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பயங்கரமாக கிராக்கர்ஸ் தான், ஃபயர் கிராக்கர்ஸ் தான். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேஸ்லேருந்து ஒரு சொட்டு கூட ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு எப்படி சொல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு ஸ்மைலி எதுவுமே இல்லை. நீங்கள் அவன் திரும்பன்னு சொல்லவும் டக்குன்னு திரும்பி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. அவன் அப்படியே ஸ்கை ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக சொல்லப்போனால் அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாமே உங்கள் சரௌண்டிங்கில் மட்டும்தான் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அவன் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ப்ளசண்டாக பீஸ்ஃபுல்லாக காமாக நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கலர் கலராக மாறும் இல்லையா? அந்த கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி ஜெலட்டரிங் மாதிரி இருக்குது. அவன் அப்படியே சின்ன ஸ்மைலோட உங்களை அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்குறான். என்ன ஏதோ ஒன்று குறையுது. ஐயோ வயலின் சார், வாசியா டைமிங் மிஸ் ஆகுது பாரு. ஓகே சார், இப்போ பிடிச்சிட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயலில் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் கிராக்கர்ஸ் பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களையே பார்த்துட்டு அவன் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் தானே உட்காந்து வந்திருப்பா. ஸோ அந்த டேபிள்லேருந்து அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு கிட்ட வரான். ஜங்குக் சொல்லுவேன். ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்ன? ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் இருக்குது. ஃபெஸ்டிவலா? அடி பாவி. அப்படி தான் நினைக்கிறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேச்சு ஸ்டாப் ஆகுது. என்ன அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவன் நீல் டவுன் பண்ணி உங்கள்கிட்ட ரிங்கை நீட்டிகிட்ருக்கான். நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் சிரிச்சிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அவன் அப்படியே உங்களை சிரித்த மாதிரியே பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுற கீழே? நானா? கீழே என்ன பண்ணுற நீ? அது நான் என்ன பனிஷ்மெண்ட்லையா இருக்கா? நீல் டவுன் பண்ணிகிட்ருக்கா? இல்லை, இதை பார்க்கலையா நீ? கையில் என்ன ரிங்கா? ஆமாம் என் ரிங்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஃபயர் கிராக்கர்ஸை பார்க்குறீங்க. அடி பாவி, இவ்வளோ தானே ரியாக்ஷன்? ஓய்யோ ஒயன் என்ன, ஏன் இன்னமும் உட்காந்துருக்க? அதான் ஒயன், ரிங்கு ஜிம்மனுக்கு தானே. எது அவனுக்கெல்லாம் இல்லை. அப்புறம் பர்த்டே ப்ரெசன்ட் இல்லையா? அதே கீழே உட்காந்து திறந்து பார்த்துட்ருக்க. எந்திரி. இதுக்கு மேலே நம்ம உட்காந்துருந்தோம்னா நமக்கு தான் அசிங்கம். எந்திரிச்சிட வேண்டியதான். அடி பாவி, உலகத்தில் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடி. சீ, நமக்கு நம்மளே நினச்சாலே ரொம்ப கேவலமாக இருக்கே. ஒயன். ஆமாம் ஜங்கோக், இவங்க என்ன மியூசிக் வாசிக்கிறாங்க? நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? ஆமாம். மாற்ற சொல்லட்டா? வேணா வாசிக்க வேணான்னு சொல்லிடு. வேண்டாம் சரியா? போங்க, மேடத்துக்கு அதெல்லாம் வேண்டாமா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே கிளம்பிடுறாங்க. ஜங்குக் சொல்லுவேன். ஆக்சுவலி சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இந்த கேண்டில் ஸ்மெல் கூட நல்லா தெரியல. கேண்டில் ஸ்மெல்லு வேண்டாம் சரியா? நான் அமுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
கேண்டில் பிடிச்சி ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டு வரான். இன்னும் எவ்வளோ நேரம் இந்த ஃபயர் ஒர்க்கெலாம் பார்க்கலான் இருக்க? ஜிம்மன் வர வரைக்கும். ஓ ஐ சி. உக்காந்தி பார்க்குறியா? இல்லை பரவாயில்ல, நான் இங்கே என்னென்னு பார்த்துக்கிறேன். ஒயன் உன்ட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன? இந்த மூவிஸு, இந்த ட்ராமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த லவ் பண்ணுறவங்க இந்த ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? முன்ன பின்ன பார்த்துருக்குறியா எப்படி பண்ணுவாங்கன்னு? நீங்கள் அப்படியே திரும்பி அவனை ஸ்லோ மோஷனில் பார்க்குறீங்க. பார்த்துருக்குறியா? இந்த ப்ரப்போசல்லாம் பண்ணுவாங்களே, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்ல. கரெக்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஃபயர் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கு பேசாமல் படம் ஓட்டி காட்டியிருக்கணும், ப்ரப்போசல் சீனாக போட்டு. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஏன் தப்பு தான். ஸ்ட்ரிக்டாக ரஃப் அண்ட் டஃப்பாக திரியிறாளே, இவளுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு லவ் நாலேஜ் இருக்குன்னு நினச்சேன். இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் ஆஃபீஸு, அவள் செக்ரட்ரி போஸ்டிங்கு, ஃபைலு, அதோட வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஜங்குக் சொல்லுவான். நான் கிளம்புறேன், சரியா? நீ ஜிம்முன்னு வந்தோடனே என்னோடய விசேஷம் கன்வே பண்ணிடு. பண்ணிடுறேன். சரி ஓகே. ஆயன், நான் கூட அதை ட்ராப் பண்ணிட்டு வா? இல்லை வேணாம், நான் போய்க்கிறேன். அதானே, பைக்கில் ஏறிட்டேன்னா ஆச்சரியம் தானே. சரி நீ கிளம்பிக்கோ. நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க, அவங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது. இல்லை, இதை இப்பயே சொல்லியே ஆகணும், இல்லைன்னா எப்போ சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அவனுக்கு. என்னன்னாலும் பரவாயில்ல, சொல்லிடலாம். வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவன் நடந்து வரான். அதுக்குள்ளே இந்த ஃபயர் கிராக்கர்ஸை பார்க்குறதுல ஒரு பர்சன் தான், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 25-26 ஏஜ் இருக்க ஒரு பையன் உங்கள் மேலே இடிச்சிடுறான். உங்களுக்கு சரியான கோவம் வருது. ஆக்சுவலி அவன் அந்த ஃபயர் கிராக்கை போகிற அவசரத்தில் உங்கள் மேலே இடிச்சிட்டான். இழுத்து வச்சு ஒரே அறை தான். அவ்வளோதான், ஜேகே அபவுட் 10 அப்படின்ற மாதிரி நின்றுட்டான். பின்னாடி திரும்பி நின்றுட்டான். என்ன சார்? என்ன மேம்? தெரியாமல்? எது தெரியாமையா? இல்லை, அது ஏண்டா டச் பண்ண உனக்கு தெரியாது, தெரியாமல் நடந்துச்சா இல்லையான்னு ஃபீல் பண்ண எனக்கு தெரியாது, மரியாதையாக போயிடு. சாரி, இன்னொரு தடவை ஒன்று எங்கிட்ட பார்த்தேன், அதான் சாரி சொல்கிறேன்னு. ஏய் போடா, உங்களை மாதிரி அலையிற பசங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான், ஜங்குக் 2 கண்ணத்துலேயே கையை வச்சுக்கிட்டு திரும்பி நின்னவன் தான். உங்கள் பக்கம் திரும்பவே கிடையாது. ஜங்குக் ஒயன், நான் தான், இங்கே வா. இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரான். எது கூப்பிட்டா? அது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ரிங் அப்படியே வச்சு திறந்து மூடிட்டுருக்கான். என்ன? அது வில் யூ மேரி மேரி கிறிஸ்மஸ். ஓ, அதுக்கு தான் இந்த ஃபயர் ஒர்க்கா? அதுக்கா? பல லட்சம் செலவு பண்ணனே, இப்படி ஃபாலோ போயிட்டுருக்கு. கண்டவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் வயன். வா, நான் கேப் பிடிச்சி கொடுக்குறேன். இல்லை பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். இல்லை பரவாயில்ல வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வரான். அவனுக்கு இப்போனாச்சும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. வயன், ஆக்சுவலி கேப் இங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், சிக்னல் கிட்ட போகணும், கொஞ்சம் வாக் பண்ணி போகலாமா? அப்படியா? ஆமாம் வயன், அங்கே தான் கிடைக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடக்கிறான். நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாக சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே சில்னஸாக காற்று அப்படி. ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். என்ன ஜங்குக், போதும் 4 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் இப்போனாச்சும் சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு பயத்தை காட்டாத, காட்டணும்னா அவ்வளோதான். ஓகே, 1 2
த்ரீ ஒயின் வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி திரும்பி நிற்கிறான். ஆக்சுவலி அவன் முன்னாடி போயிருப்பான், நீங்கள் பின்னாடி வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ ஆப்போசிட்டில் அப்படியே டக்குன்னு திரும்பி கண்ணை மூடிக்கிட்டு ரிங்கை நீட்டிட்டு நின்றுட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே அவனை அசராமல் பார்த்துட்ருக்குறீங்க. வில் யூ மேரி மீ ஒயன்? ஐ ஐ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன சத்தத்தையே காணும்? நமக்கே சொரணம் இல்லாமல் அடி விழுந்துருச்சா என்ன? இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். கையை கட்டிட்டு நின்று பார்த்துட்ருக்குறீங்க. என்னது இது? ஜங்குக், நீ ஒரு ஆண்மகன், அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டல, இனிமேல் என்ன பயம் உனக்கு? பயத்தை வெளில காட்டாத. என்ன பண்ண போகிறா? என்னதுன்னா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன், அவ்வளோதான். என்னது இது? அதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். கீழே குனிஞ்சு பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குனிஞ்சு பார்க்குறான். அவன் திரும்பி இருப்பான் இல்லையா? 2 பேரும் க்ளோஸாக தானே நின்றுருப்பீங்க. உங்கள் காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க முறைச்சிக்கிட்டு. வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானடி? வச்சு மிதிக்கிறிய, உனக்கு அறிவில்லை? சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை எடுத்துடுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்ருக்குறீங்க. சரி சொல்லு, என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி லவ் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். ஆனால் உலகத்துலேயே என் லவ் ப்ரப்போசல் மாதிரி எங்கேயுமே நடந்திருக்கக்கூடாது. ஆனாலும் உனக்கு ஃபயர் கிராக்கர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு தோணுது. ஹாப்பி தானே நீ? எனக்கு ஐடியா இல்லை. இங்கே பாரு ஓ நில்லு நில்லு நில்லு. ஜங்குக், கேப் பிடி, நான் வீட்டுக்கு கிளம்பணும். சரி சரி, நான் பிடிச்சி தரேன், ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, பதில் சொல்லிட்டு போ. எனக்கு தான் ஐடியா இல்லைன்னு சொல்கிறேன்னா? இல்லை உனக்கு ஐடியா இருக்கும், நீ பதில் சொல்லிட்டு போ. ஐடியாவே இல்லைன்னு சொல்கிறேன், பதில் சொல்லுன்னா என்ன அர்த்தம்? இங்கே பாரு வயன், ஒன்று பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவ்வளோ டப்புன்னுலாம் சொல்லாத, மெதுவாக யோசிச்சு சொல்லு. சரி, யோசிச்சு சொல்லிட்டேன், பிடிக்கல. வயன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசை பிடிச்சி நிப்பாட்டுறான். நீங்கள் திரும்பி அவனை பார்த்துட்ருக்குறீங்க. பெருசாக நீங்கள் எந்த ரியாக்டுமே பண்ணிக்கல. அப்படியே என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நின்றுட்டுருக்குறீங்க. இங்கே பாரு, இப்படி இருக்காத. என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்ன சொல்லணும்? எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிக்கும் அப்படி நான் சொல்லவே இல்லையே. இங்கே பாரு, அப்போ நான் பின்னாடி வரப்போ என்னை திரும்பி பார்த்துருக்கல்ல, ஆஃபீஸில் ஏதாச்சும்னா என்கிட்ட தானே பேசுவேன். ஏதாச்சும் ஹெல்ப்னா கூட என்கிட்ட தானே நீ கேட்பேன். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் சொல்லணும்னா என்கிட்ட தானே வந்து சொல்லுவேன். அப்புறம் என்ன, அப்போ பிடிச்சனால தானே என்கிட்ட வந்து பேசுகிற. நீங்கள் அப்படியே பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. என்ன அப்போ பிடிக்காம தான் அதெல்லாம் பண்ணியா என்ன? என் பாஸோட சன் யார்? நான் தான். 2வது CEO யார்? அசிஸ்டன்ட் CEO யார்? இப்போதைக்கு நானாக தான் இருக்கேன். நிறைய சைன் யார்கிட்ட வாங்கணும்? என்கிட்டயே நிறைய சைன் வாங்குவேன். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா என்கிட்ட. ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் வேணும்னா, ஐ மீன் ஒர்க்கில், என்கிட்ட. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு யார் என்ன பார்க்க சொன்னா? எங்கள் அம்மா. இப்போ சொல்லு, அப்போ நான் உன் பின்னாடி வந்து தானே ஆகணும். அப்போது அதெல்லாம் ஒர்க்குன்னு சொல்ல வரியா நீ? கத்தக்கூடாது, ஓகே? அப்போ அதெல்லாம் ஒர்க்குக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறியா? எம்மெல்லாம் கேரிங்கே இல்லையா? கேரிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வேலைக்காக மட்டும்தான். நகர், நானே கேப் பிடிச்சிக்கிறேன். ஒயின் நில்லு ஒயின். என்ன ஒயன்? ஏன் ஒயன் இப்படி அப்படியே என்னமோ கஞ்சி போட்ட சொக்கா மாதிரியே தெரியுற? அப்படியெல்லாம் இருக்காத ஒயன். கையை விடு. என்ன பழக்கம்? ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி பேசுகிற பழக்கம். நிற்க மாட்டேங்கிற, அதான். இங்கே பாரு, இதில் எனக்கு ஐடியா இல்லை. அண்ட் இதை பற்றி நீ யோசிக்காம இரு, அதான் நல்லது. ஒயன், எனக்கு தெரியாது, என்னோடது 4 வருஷம் லவ். எனக்கு இப்போ நீ பதில் சொல்லி ஆகணும். அதான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்னு. அதெல்லாம் இல்லை, நீ லவ் பண்ணுற, நீ காட்ட மாட்டேங்கிற, எனக்கு இப்போ நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ ஜிம்முன்னு தான். டேய் பரவாயில்லடா,
ஏன் பிளான் சொதப்புனாலும் நீ நல்லா தானடா பண்ணியிருக்க. அப்புறம் என்னடா அப்புறம் என்னடாவா? டி அடிக்காதடா. என்ன நடந்துச்சு சொல்லு. இதான் இவ்வளோ போல்டாக கேட்டுட்டியே. பரவாயில்லடா, அங்கே வர்றதை பார்த்தாலே இங்கே பயந்துருவ. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறடா மச்சான். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. எப்போ சொன்னாலாம் சொல்லிட்டாலாம் எனக்கு தெரியும். அவளுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்கும். அவளோட சிம்டம்ஸ், அவளோட சைன் லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு தெரியும். என்ன லவ் குருன்னு சொன்னால் அது தப்பாக இருக்காது. லவ் குருவாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு அறதா கணத்தில். டே என்ன தானே நடந்துச்சு, தயவு செஞ்சு சொல்லுடா. சீனே இதுக்கப்புறம் தான். என்னாச்சு? என்ன என்ன சொன்ன நீ? 4 வருஷமாக லவ் பண்ணுறவன் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் மறைக்கிறேன்னு தெரில. எனக்கு தெரில. ஆஃபீஸ் வந்ததுலேருந்து நான் தான் முன்னாடியே சொன்னேனே, ஏன் நீ மறுபடியும் சொல்ல வைக்கிற? நீ ஆஃபீஸில் எங்கள் அப்பாவோட செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி இருக்கமா, உனக்கு நீ தனியாக இருக்கிற, எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாமே பிடிக்குது. நீ என்ன பண்ணாலும் பிடிக்குது எனக்கு. ஐ லவ் யூ. லவ் பண்ணுறியா? என் கண்ணை பார்த்து சொல்லு. அவன் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். லவ் பண்ணுறியா? ஆமாம். எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமான்னு கேட்டேன். எத்தனை வருஷம்னா என் ஆஃபீஸ்க்கு நீ வந்ததுலேருந்துனா ஒரு 4 வருஷமாக இருக்கும். ஏன் என்ன 4 வருஷமாக லவ் பண்ணுறியே? உன்னை விட நான் 4 வயசு பெரிய பொண்ணுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அவ்வளோதான். ஜிம்மு நீங்கள் வாயே பொழந்துடுறாரு. ஜங்குக்கு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்குறான். ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பாத்தியா, என் 4 வருஷம் லவ் 4 செகண்டில் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒன்னால தான்டா. டே 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 குள்ளடாப்பா. டே ஜிம்னா ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? ஜங்குக் என்னடா சொல்கிற? உன்னை விட 4 வயசு பெரிய பொண்ணா? மச்சான், விளையாட்டுக்கு அது ஓய் வச்சிருவேன். என் காதலே போச்சுன்னு வந்து உட்காந்துருக்கேன். ஆமான்ட்டு விளையாடுறாங்களாம். ஆமாண்டா, அவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணவே நீ தானே கேட்டு சொன்ன. அவளுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்னலடா. இதை மட்டும் ஏன்டா என்கிட்ட சொல்லலை? டே அடிக்காதடா, அடிக்காத. எல்லாமே கரெக்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. அவள் லைஃப்பில் யாரையுமே லவ் பண்ணல. ஆனால் இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலடா. போச்சுடா, போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன நடக்கணும்? நான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அவள் பேசாமல் கேப் பிடிச்சி போயிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மயக்கம் தெளிஞ்சிச்சு. எந்திரிச்சு வந்துட்டேன் வீட்டுக்கு. எனக்கே கொஞ்சம் தலை சுற்றுது தான் இதை கேட்டு. ஆனால் மச்சான், நீ வேணா இப்படி பண்ண, செருப்பாலே அடிப்பேன். நீ எந்த ஐடியாவும் கொடுக்காத. இனி எந்த ஐடியா கொடுத்தும் வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் கஷ்டம். இல்லை ஜங்குக், ரொம்ப கஷ்டம்தான். நான் இப்போ என்ன மச்சான் பண்ணுறது? எனக்கு அப்பயே டவுட்டுடா. ஆஃபீஸில் ஒரு மாதிரி சீனியர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆவா. என்னைய பார்க்குறப்பலாம் ஒரு மாதிரி தம்பி மாதிரியே ஃபீல் பண்ணி ட்ரீட் பண்ணுவாள். எனக்கு அப்பயே எடுத்துச்சு, என்னடா இவ ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரஃப்பாகவே தெரியுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மச்சான் ஜங்குக்கு அவள் உன்னை தம்பி மாதிரி தான்டா திரும்பி பார்த்துருக்குறா. அதைத்தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். உன்னை இனி நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை துரத்தி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாரு பெட்ரூம்குள்ளே. ஃபைனலாக அவள் காலரை கிட்ட பிடிச்சி, டே இன்னொரு தடவை இதை சொன்னேன் நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எதை மச்சான்? தொண்டையெல்லாம் அடைக்குதுடா. தம்பின்னு சொல்லாதடா, நான் சூசைடே பண்ணிடுவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு அவர் பெட்டில் உட்கார்றாரு. இப்போ ஜிம்மின் தான் அவர் சரக்கு எடுத்து கிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தெரிய மாட்டேங்குதே, என்னடா பண்ணலாம்? ஆனாலும் ஜங்குக், நீ ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு உன் லவ் லாங்குவேஜில் இறங்கியிருக்கலாம். இது தெரியாமல் அவள் என்ன பார்த்து சிரிச்சா, எனக்கு அதை பண்ணினா, என்கிட்ட பேசுனான்னு சொல்லிட்டு கண்ணாலேயே காதலிச்சிருக்கிற. அதுவும் 4 வருஷம். உன்னை விட 4 வயசு பெரிய பொண்ணு. ஹவு இஸ் பாசிபிள்?
ஜிம்மன், உனக்கு ஏதாச்சும் தற்கொலை பண்ணுற ஐடியா இருக்கா? இல்லை மச்சான், ஏன் கேட்குற? மவனை உன்னை கொண்டுட்டு சூசைடுன்னு அப்படியே மாற்றி விட்ருவேன். செவனேன்னு வாய மூடு. ம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து அப்படியே ஆப்போசிட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவள் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு, நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன மச்சான்? எனக்கு ஒயின் வேணும். வாய்ப்பில்லை ராஜா, எனக்கு ஒயின் வேணும். டேய், நடக்கிறது பேசு. 1 வயசு 2 வயசு இல்லை, 4 வயசு. வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமான குறிப்பு, உங்கள் அக்கா ஒயின் ஒத்துக்கவே மாட்டேன். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒரே உததான். சாரிடா, வாய் உளறி வந்துருச்சு. 1000 தான் இருந்தாலும் அவங்க, டே வேணாம், நீ கம்முனிரு, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். வேணாம் மச்சான், ரிஸ்க் ஜேகே. ரிஸ்கெல்லாம் ஜேகேக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இனிமேல் பாரு, 1 வயசு இல்லை 2 வயசு இல்லை, 4 வயசு பெரிய பொண்ணு. காதலுக்கு வயசு முக்கியம் இல்லை ஜிம்மன், மனசு தான் முக்கியம். டயலாக்கு ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. வாழ்க்கையை ஒத்து வைக்கிறோம். வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இப்போவும் சொல்கிறேன், காதலுக்கு வயசு முக்கியம் இல்லை, ஆனால் உன் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏய், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நான் காலடியில் கூட சேர்க்க மாட்டேன். அதனால் அவங்க பேசுகிறத நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறது சொல்லுவேன். 2 நாள் சாப்பிடாம இருப்பேன். செத்தா சாப்பிட்டுன்னு உங்கள் அம்மா விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா விட மாட்டார். புள்ள முக்கியம் அவருக்கு, ரொம்ப செல்லம். எனக்கு தெரிஞ்ச நீ ஒரு 4 நாள் சாப்பிடாம இரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, 4 நாள் சாப்பிடாம இருப்பேன். என்னை கல்யாணம் பண்ணலைன்னா தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பேன். ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒயனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒத்து வராது, சண்டை வந்துடும். கேட்டவே கிடையாது. ஒயனை பற்றி உனக்கு நல்லா தெரியல. ஒயனை இப்போ அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்புறியா? நம்பிக்கை தான் ஜிம்மன் வாழ்க்கை. ஒயன் பார்த்துக்குவா. ஒரு டவுட்டு கேட்கலாமா ஜேகே? என்ன? இல்லை, ஒரே ஒரு டவுட்டு இடையில. இப்போ நீ கேட்டது எல்லாமே டவுட் தான், சொல்லு. ஒயின் பார்த்துக்கோன்னு சொல்கிறியே, ஒயின் தான் உன்னை லவ்வே பண்ணலையே, அப்போ என்ன பண்ணுவ ஜேகே? அப்படியே திரும்பி ஒரு முறை தான் ஜிம்முன்னு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. இது அனாவசியமான டவுட்டு. இன்னொரு தடவை இது உனக்கு வரக்கூடாது. வந்துச்சு, ஓகே மயிலாடு, வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நல்லது. அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? தெரியல. டே, இவ்வளோ நேரம் அப்படியே என்னமோ இது மாதிரி பேசுனேன், இப்போ என்னென்ன தெரிலன்னு சொல்கிறேன். டே ஜிம்முண்ணா, அது ஏதோ உணர்ச்சி வசத்தில் நீ கேள்வி கேட்கவும் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன்டா. ஒயனுக்கிட்ட தான் நானும் போய் கேட்கணும், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. ஹே, இந்த ஜேகேக்கு விழுகாத பொண்ணுங்களே கிடையாது, தெரியும்ல. ஆனால் கண்டிப்பாக ஒயன் விழ மாட்டா, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவளை பற்றி தெரிஞ்சே நீ பேசுகிற பாரா, அங்கே தான்டா எனக்கு கோவம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா நசுக்கிடுவேன். இருக்கட்டும். ஆனால் ஒத்துக்க மாட்டாடா, அதான்டா உண்மை. டேய், காலில் நினச்சி விழுகலாம். ஜேகே, நீ எப்படிப்பட்ட ஆள்? எப்படி இருந்த காலேஜில்? அப்புறம் எப்படா ஒயன் காலில்? டே, ஒயன் மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணு சிங்கிள் ப்ராடக்டா, ஹைப்ரிட் ப்ராடக்ட்டு. வேர்ல்டுலேயே இந்த மாதிரி 1 இல்லைன்னா 2 தான். அதில் 1 தான் ஏன் ஒயனு. எப்படி விட சொல்கிற? பார்த்துக்கலாம். வயசாகுது, மண்ணாகுது, போகிறோம், காலில் விழுந்து அழுகுறோம். எனக்கு புரியல. நீ லவ் பண்ணுற, நீ விழு, நான் ஏன் விழுகணும்? வா, எதுக்குன்னு தெரியும். என்னமோ பிளான் பண்ணிட்டான். சரி, அடி வாங்க மாதிரி இருந்தால் சரி, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பையன் அங்கேருந்து அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு அப்பா அம்மா அந்த மாதிரி யாருமே கிடையாதுடா. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் பொண்ணு. அப்போலேருந்தே உங்கள் சுற்றி யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுக்கமாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் போதும் அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணு நீங்கள். ஸோ நீங்களாக செல்ஃபாக தான் படிச்சிருப்பீங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்கு வந்திருப்பீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசன்ட்லேயும் சரி எந்த லவ், அட்டாச்மெண்ட், ரிலேஷன்ஷிப் எதுக்குமே கிடையாது. ஒரு மாதிரி சோலோவாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற பொண்ணு. உங்களை யாராலையும் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. உங்கள்கிட்ட நீங்கள் அவளை யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க, யாரு கூடயும் அட்டாச்சே இருக்க மாட்டீங்க. அப்படியே ஆப்போசிட் தான் ஜேகே. ஜேகேயோட அப்பா கிட்ட தான் நீங்கள் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறீங்க. ஜேகே, நீங்கள் வந்த ஃபஸ்ட்டு டேயில் உங்களை பார்த்து ஒரு மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிடிக்க ஆரம்பித்தது தான். பைத்தியமாக இருப்பான் அவங்க மேலே. நீங்கள்னாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே ரசிப்பான்.
சொல்லப்போனா இந்த மாரி இருக்கிற அந்த கேரக்டர் தான் அவன் ஃபர்ஸ்ட்டு நேசிக்கவே ஆரம்பிச்சிருப்பான். ஜிம்மன் ஜேகேவோட ஃப்ரெண்டு. ஸோ ஜேகேவோட அப்பா ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்லாம் இல்லாம, ஒரு நார்மலா ஒரு பிஸ்னஸ்மேன் தான். ஸோ அங்க தான் நீங்க செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்ப தலைவரு உங்கள பார்க்க தான் வந்துட்டுருக்கிறாரு. இப்போ எப்போதும் போல தான் ஆஃபீஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரஃப்பா அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. எல்லா ஃபைலையும் செக் பண்ணிட்டு, ஜிம்மனும் ஜேகேயும் அங்கேருந்து உள்ள என்டர் ஆகுறாங்க. உங்க கேபின பார்த்து அப்படியே அபோட்ட அடிச்சு பக்கத்து கேபினுக்கு போயிட்டானுங்க. "டேய் என்னடா அங்க இருக்கிறாடா." மச்சான் ஜிம்முன்னு அவள பார்த்தாலே ஒரு மாரி ஃபீல் ஆகுதுடா. "என்ன அக்கா ஃபீல் வருதா? அடிங்க கொய்யால ஆஃபீஸ் கூட பார்க்க மாட்டேன்டா. வெட்டி புதைச்சிருவேன் உன்னைய." "இல்லடா நீ சொன்னதுலேருந்து எனக்கு உன்ன பார்க்கையில அக்கா ஃபீலிங் தான் வருது. உனக்கு வரல? டேய் சாவடிச்சிருவேன் நவர்றா." "ஆ இந்த இது அங்க இருக்கட்டும்." "என்னது?" "இப்போ என்கிட்ட கத்துறல அங்க போய் சொல்றா பார்ப்போம்." "அம் அதுதானே இந்த போறேன் பொறு." "ஆ போ போ. தூக்கி மடியில வச்சு கொஞ்சுவா போ." "ம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவ மடியில உட்காந்துடு. அவ என்ன கொஞ்சம் தான் போறா. நீ அத பார்க்க தான்டா போற." "ஆ நிஜமாவா? தண்ணியில எழுதி வைக்கட்டுமா?" ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நடக்குதா இல்லையான்னு பாரு. அப்போ உனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம வாய் அப்படியே கை வச்சு பொத்திக்கிட்டு, ஏன் மயக்கம் போட்டு கூட கீழ விழுந்துருவ. ஆ ஆ சரி போங்க. அங்க தான் உட்காந்துருக்கா போய் சொல்லுங்க." "சொல்றேன்ன இப்போ பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்க டேபிள் கிட்ட வரான். நீங்க ஜஸ்ட் கேஷுவலா உங்க டேபிள்ல வச்சு ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பயத்தை மட்டும் காட்டிடக்கூடாது. "ஆ ஐயோ என்ன காலெல்லாம் நடுக்குது." "வயன் வயன் அவன்கிட்ட பேசணும். உள்ள வா கேபினுக்குள்ள வா." "வயன் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு நிமிர்றீங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஹேர் மிஸ்ஸியா உங்கள் ஐஸ் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக ஸ்பெக்ஸ் போட்டுட்டு க்யூட்டாக இருக்கிறீங்க நீங்கள். அவ்வளோதான் அப்படியே பார்த்துட்டு 2 ஸ்டெப்பு பின்னாடி போய் இடிக்கிறான். ஜிம்முன்னு தான் நின்று அப்படியே பிடிக்கிறான். அவன் ஜிம்முன்னு அப்படியே ஆணை பார்க்குறான். "என்னடா டேய் என்னடா இவ இப்படி இருக்கிறா? பேசவே முல்லடா. சத்தியமா முல்லடா. சாவடிக்கிறா என்ன." "ஏய் வரடா வரடா." "சொல்லு ஜங்கு என்ன பேசணும்?" "ஆ கேபின்குள்ள வா." "ஆ ஓகே. எதுவும் ஃபைல் எடுத்துகிட்டு வரணுமா?" "இல்லை இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேபின்குள்ள வா." நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா எதுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா. அப்படியே அவனை அமைதியாக பார்த்துட்டு பக்கத்தில் ஜிம்முனை பார்க்குறீங்க. அவர் திருக்கா பருக்கான்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. "என்ன அப்படி பார்க்குற?" "ஒன்றும் இல்லை நான் கேபினுக்கு போகிறேன்." "ஆ ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி வரான். நீங்கள் முன்னாடி போகிறீங்க. ஜிம்மன் உங்கள் 2 பேரையும் அப்படியே பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகேடா நம்ம இதோட இந்த ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். திஸ் தி பாய் ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0. டாடா பை. சீ யூ. லவ் யூ ஆல்.